டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்டுருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா டி 4 செஞ்சு முடிப்பாங்க. ஏ மட்டும் தனியா செஞ்சா டி பிளஸ் 3 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி மட்டும் தனியா செஞ்சா டி பிளஸ் 12 நாள்ல செஞ்சு முடிப்பாரு அப்படின்னா அந்த டி உடைய மதிப்பு என்ன கேட்கிறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்கறாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நியூவா புக் லான்ச் பண்ணிருக்கோம். இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலே இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, இல்ல புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை டி 4 செஞ்சு முடிப்பாங்க. ஏ மட்டும் தனியா செஞ்சா டி பிளஸ் 3 நாள் செஞ்சு முடிப்பாரு. பி மட்டும் தனியா செஞ்சா டி பிளஸ் 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. அப்படின்னா இந்த டி உடைய மதிப்பு என்ன கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் ஏக்கான நாள் என்னது டி பிளஸ் 3. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல எப்படி நம்ம எழுதுவோம், எப்பயுமே ஒரு வேலை வகுத்தல் இங்க செய்யக்கூடிய நாள். அப்ப டி பிளஸ் 3 இது ஏக்கு, பிளஸ் பிக்கு 1 வகுத்தல் அதே வேலை தான். அப்ப அதே ஒரு வேலை 1 வகுத்தல் டி பிளஸ் 12 பிக்கு சீக்வல் டு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ப 1 வகுத்தல் டி. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ரெண்டுக்கு எல்சியம் எடுத்தா வரும். இதுக்கு ரெண்டுக்கு எப்படி எல்சியம் எடுக்கலாம், இது ரெண்டு எப்படி டைரக்டா பெருக்கணுமா, டி பிளஸ் 3 இன்ட்டு டி பிளஸ் 12. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு நியூமரேட்டர்ல இந்த வேலையை அப்படி கூட்டிக்கணும். என்ன வரும், டி பிளஸ் 3 பிளஸ் டி பிளஸ் 12 சீக்வல் டு 1 பை டி. ஸோ இதை ஆட் பண்ண 2d பிளஸ் இங்க 15, 12 பிளஸ் 3 15 வகுத்தல் இது பேருக்கு நான் வந்து டி இன்ட்டு டி டி ஸ்கொயர் பிளஸ் டி இன்ட்டு 12 12t பிளஸ் 3 இன்ட்டு டி 3t பிளஸ் 3 இன்ட்டு 12 36 ஈக்குவல் டு 1 பை டி. ஸோ இந்த டி எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, அதே மாதிரி இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வரும், அப்படி 2d இருக்கு, அப்படி பெருக்கணும். அப்போ 2d இன்ட்டு டி 2t ஸ்கொயர் பிளஸ் 15t ஈக்குவல் டு இந்தாண்ட டி ஸ்கொயர் பிளஸ் 12t பிளஸ் 3t ஆட் பண்ணா 15t பிளஸ் 36. ஸோ இந்த பிளஸ் 15t இந்த வச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ இது அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 2d ஸ்கொயர்ல ஒரு டி ஸ்கொயர் போயிடுச்சுன்னா வரும் டி ஸ்கொயர் வேலை சொன்னது 36. ஸோ டி ஸ்கொயர் 36னா அப்போ டி என்ன வரும், ஸோ இது என்ன வேல்யூ 6 இன்ட்டு 6. அப்போ டி உடைய வேல்யூ 6. ஸோ டி உடைய மதிப்பு பார்த்தோம்னா 6. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. ஏ என்பவர் பியை விட 30% கூடுதல் திறமை வாய்ந்தவர். ஏ மற்றும் தனியே ஒரு வேலையை 23 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்கிறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ பியை விட 30% திறமையானவர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாவே காமனா 100ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ ஏ பியை விட அப்ப பிக்கான வேல்யூ 100ன்னு வச்சுக்கணும். ஏ பியை விட 30% கூடுதல் திறமை வாய்ந்தவர். அப்ப 100ல 30% அதிகம் அப்படின்னு அர்த்தம். 100 பிளஸ் 30 130. ஸோ ரெண்டுக்கும் ரேஷியோ எடுங்க, 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்ப 13:10. 13 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, அதே மாதிரி 10 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ அப்ப ஏ மட்டும் தனியா 23 நாள் வேலை செய்யறாரு. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை நாள் செய்யறாரு, 13 வேலை. அப்ப 13 இன்ட்டு எத்தனை நாள், 23. இந்த வேலையை இந்த டோட்டல் வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ப இந்த ரெண்டு வேலையை ஆட் பண்ணுங்க. ஏக்கான வேலையும் பிக்கான வேலையும் ஆட் பண்ணா 13 பிளஸ் 10 23. ஸோ இந்த 23 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 13 நாள். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை 13 நாள் செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஸ்டேட் பேங்க் எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. ஏ என்பவர் பி செய்யக்கூடிய வேலையில பாதி வேலை செய்யறாரு. அதே மாதிரி பி என்பவர் சி செய்யக்கூடிய வேலையில பாதி வேலை செய்யறாரு. சி என்பவர் தனியே ஒரு வேலையை 7 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். இந்த கொஸ்டின் பார்க்க தான் பெரிய கொஸ்டின் தெரியுது, பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க. அதாவது பி சி செய்யக்கூடிய வேலையில பாதி வேலை செய்வார் அப்படிங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சி 2 வேலை செஞ்சா பி ஒரு வேலை செய்வார். இப்போ படிச்சு பாருங்க, பி சி செய்யற வேலையில பாதி வேலை. சரிங்களா, ஒரு 2ல பாதி 1. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஏ பி செய்யக்கூடிய வேலையில பாதி வேலை. அப்ப பி ஒரு வேலை செஞ்சதுல பாதி என்ன வரும், 0.5. இப்ப படிச்சு பாருங்க, ஏ பி செய்யக்கூடிய வேலையில பாதி வேலை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது பாயிண்ட்ல இருக்கு. அப்ப இங்க எல்லாத்துலயும் காமனா 2ஆல பெருக்குங்க. இங்கேயும் 2ஆல, இங்கேயும் 2ஆல, இங்கேயும் 2ஆல பெருக்குனா என்ன வரும், இங்க 1ன்னு மாறிடும், இங்க 2ன்னு வரும், இங்க 4ன்னு வரும். ஸோ அப்ப அவங்களோட திறமையோட விகிதம் பாருங்க 1:2:4. சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ஒரு வேலை செய்யறாருன்னா பி 2 வேலை செய்வாரு, சி 4 வேலை செய்வாரு. இப்போ சி தனியா 7 நாளில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாரு. அப்ப 7 நாளைக்குன்னா 7 × 4 = 28 வேலை. அதாவது சி மட்டும் தனியா செஞ்சா மொத்தமா 28 வேலை செஞ்சு முடிப்பாரு. இந்த 28 வேலையும் 3 பேர் ஒன்னா சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல செய்து முடிப்பாங்க. ஸோ அப்ப ஏ ஒரு வேலை, பி 2 வேலை, சி 4 வேலை, மொத்தமா ஆட் பண்ணா வருது
7 வேலை 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 வேலை செய்கிறாங்க. மொத்த வேலை 28. அப்போ 28 வகுத்தல் 7 = 4 நாள். 3 பேர் சேர்ந்து செஞ்சு அந்த வேலையை 4 நாள் செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. ஒரு டயரில் 2 பஞ்சர் இருக்குது. ஒரு பஞ்சர் வழியாக ஃபுல்லாக காற்று ரிலீஸ் ஆச்சுன்னா 9 நிமிஷத்தில் டோட்டலாக அது பஞ்சர் ஆயிரும். அந்த டயர் டோட்டலாக பஞ்சர் ஆயிரும். அதே இன்னொரு பஞ்சரில் அந்த ஏர் ரிலீஸ் ஆச்சுன்னா 6 நிமிஷத்தில் டோட்டலாக பஞ்சர் ஆயிரும். 2 பஞ்சர்லேருந்து அட்டன் டைம் காற்று ரிலீஸ் ஆகுது. அப்போ எத்தனை நிமிஷத்தில் அந்த டோட்டலாக அந்த டயர் இருக்கிற காற்று ஃபுல்லாக வெளியில் வரும்னு கேட்குறாங்க. ஸோ டைமில் இருக்குல்ல இந்த மாதிரி சம் கேட்டாலும் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணதை பார்க்கலாம். இந்த சம் பார்க்க தான் பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே ஈஸியாக அந்த மாதிரி சம் சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டினில் ஒரு டயர் இருக்குது. அதில் 2 பஞ்சர் இருக்குது. ஒரு பஞ்சர் வழியாக மட்டும் காற்று ரிலீஸ் ஆச்சுன்னா 9 நிமிஷம் டோட்டலாக ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு பஞ்சர் வழியாக மட்டும் காற்று ரிலீஸ் ஆச்சுன்னா 6 நிமிஷம் ரிலீஸ் ஆகும். ஸோ 2 பஞ்சரும் அட்டன் டைமில் காற்று ரிலீஸ் ஆகுதுன்னா டோட்டலாக எவ்வளோ நிமிஷத்தில் அந்த டயர் பஞ்சர் ஆகும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா டைரெக்டாக 9 × 6 வகுத்தல்ல 2 ஆட் பண்ணால் 9 + 6 15. ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2 இங்கே 5. ஸோ 9 × 2 18 வகுத்தல் 5. 18 5ஆல் கேன்சல் பண்ணால் 3 5 15 மீதி 3 வகுத்தல் 5 நிமிடத்தில் டோட்டலாக அந்த காற்று ரிலீஸ் ஆகும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாளில் செய்து முடிப்பாங்க. அதே வேலையை 10 குழந்தைகள் செஞ்சால் 14 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. அப்படின்னா 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் இந்த வேலை செய்து முடிப்பாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ண பார்க்கலாம். கொஸ்டின்ல 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. 10 குழந்தைகள் அதே வேலையை 14 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. அப்படின்னா 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க 5 பெண்கள். ஸோ 5 வகுத்தல் இங்கே எத்தனை பெண்கள் சொல்லியிருக்காங்க 10 இன்ட்டு அவங்களுக்கான 4 எத்தனை நாள் 7 நாள் பிளஸ் அடுத்தது இங்க 10 குழந்தைகள். அப்ப 10 வகுத்தல் இங்க 10 இங்க பாருங்க இங்க 10 குழந்தைகள் இன்ட்டு எத்தனை நாள் அவங்களுக்கான நாள் 14 நாள். நெக்ஸ்ட் இது எப்படி கேன்சல் பண்ணுங்க. இங்க என்ன வரும் 2 வரும். இந்த 10 அப்படி கேன்சல் ஆயிரும். ஸோ அப்ப இங்க 1 வகுத்தல் 2 × 7 14 பிளஸ் இங்க 1 வகுத்தல் 14 2க்கு எல்சிஎம் எடுத்தா வரும் 14. ஸோ இங்க 1 + 1 = 2 வகுத்தல் 14 அப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா 1 வகுத்தல் 7. ஸோ ஒரு வேலையை 7 நாளில் செய்து முடிப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டுருவாங்க. ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சாருன்னா 7.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாரு. அதே பி தனியாக செஞ்சால் 10.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாரு. 2 பேர் சேர்ந்து ஒன்றா அந்த வேலையை செய்கிறாங்க. 3.5 மணி நேரம் மட்டும் வேலை செய்கிறாங்க. அப்போ மீதி எவ்வளோ வேலை பேலன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின் பார்க்க தான் பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே ஈஸியாக அந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு நியூவாக புக் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த புக் உங்களுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. ஸோ புக்கை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, இல்லை புக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 7.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாரு. அதே பி தனியாக செஞ்சால் 10.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க. 3.5 மணி நேரம் மட்டும் வேலை செய்கிறாங்க. அப்போ மீதி எவ்வளோ வேலை பேலன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்க 3 1/2 அதாவது 3.5 மணி நேரம் செய்கிறாங்க. ஸோ இது கலப்பு மனத்தில் இருக்குது. அப்போ 2 × 3 6 6 + 1 7 7 வகுத்தல் 2 வரும். 7 வகுத்தல் 2 வரும். இது அப்படியே ரைட் பண்ணிக்காங்க. 7 வகுத்தல் 2 வகுத்தல் ஃபர்ஸ்ட் ஏக்கான ஹவர்ஸ் என்ன இருக்குது இங்கே 7 இருக்கு. அதாவது 7 1/2 இருக்குது. இதுவும் கலப்பு மனத்தில் இருக்குது. அப்போ 2 × 7 14 14 + 1 15 15 வகுத்தல் 2 வரும். பிளஸ் அகைன் சேம் இதே வேல்யூ 7 வகுத்தல் 2 வகுத்தல் பிக்கான ஹவர்ஸ். ஸோ இங்கேயுமே கலப்பு பண்ணதில் இருக்குது. 10 × 2 20 20 + 1 21 வகுத்தல் 2. நெக்ஸ்ட் இங்கே எல்லா இடத்துலையுமே பாருங்க டினாமினேட்டரில் 2 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே காமனாக அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் 7 வகுத்தல் 15 ப்ளஸ் 7 வகுத்தல் 21 மட்டும் இருக்கும். ஸோ இங்கே அப்படியே கேன்சல் பண்ண வரும் 1 வகுத்தல் 3 வரும். அதாவது 7 வகுத்தல் 15 ப்ளஸ் 1 வகுத்தல் 3 வரும். ஸோ 2 காமன் எல்சிஎம் எடுத்து என்ன வருது 15. ஸோ இங்கே 15 இருக்குது. 15 எத்தனை டைம் இருக்குன்னா 15 ஒரு டைம். ஸோ அந்த 1 நியூமரேட்டில் பிரிக்கணும். அப்போ 7 ப்ளஸ் இங்கே 3 இருக்குது. 3 எத்தனை டைம் இருக்குன்னா 15 வரும் 5 டைம். ஸோ அப்போ அந்த 5 நியூமரேட்டில் பிரிக்கணும். ஸோ 1 × 5 5. ஸோ ஆட் பண்ண என்ன வருது 12 5 + 7 12 வகுத்தல் 15. ஸோ ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து 3.5 மணி நேரத்தில் 12 வகுத்தல் 15 வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அப்போ மீதி வேலை எவ்வளோ இருக்கும் எப்பவுமே வேலை அப்படிங்கிறது ஒரு வேலை அர்த்தம் ஒரு வேலை. அப்போ 1ல் இந்த 12 வகுத்தல் 15 மைனஸ் பண்ண என்ன வரும் 1 × 15 15 15ல் 12 போச்சுன்னா மீதி என்ன வரும் 3 வகுத்தல் 15. ஸோ அப்படி 3 கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 5 வரும். ஸோ மீதி எவ்வளோ வேலை இருக்குது 1 வகுத்தல் 5 வேலை இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 12 நாள்ல செய்து முடிப்பாரு. அதே பி தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே சி அந்த வேலையை தனியா செஞ்சா 15 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. சோ 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்யலாம்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஏ மற்றும் பி 2 பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் 5 நாள் வேலை செய்யறாங்க. சோ வேலையை விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. மீதி இருக்கிற வேலையை சி மட்டும் தனியா எத்தனை நாளில் அந்த வேலையை செய்து முடிப்பாரு கேக்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 12 நாள்ல செய்து முடிப்பாரு. அதே பி தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. சி தனியா செஞ்சா 15 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. சோ 3 பேர் ஒண்ணா சேர்ந்து அந்த வேலையை செய்யலாம்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 5 நாள் மட்டும் ஏவும் பி செய்யறாங்க. 5 நாள் செஞ்சதுக்கு அப்புறம் வேலையை விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. மீதி இருக்கிற வேலையை சி மட்டும் தனியா எத்தனை நாளையில அந்த வேலையை செய்து முடிப்பாரு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, நம்ம 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். சோ ஆல்ரெடி இந்த சம் எல்சி மெத்தட் சால்வ் பண்ணி நம்முடைய சேனல்ல வீடியோ அப்டேட் பண்ணிருக்கோம். பார்க்காதீங்க, அதை பாத்துருங்க. சோ இப்போ ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஏவும் பி எத்தனை நாள் செய்யறாங்க, 5 நாள் செய்யறாங்க. அந்த 5 அப்படியே எடுத்துக்காங்க. 5 வகுத்தல் ஏ காணல் என்னது 12 பிளஸ் அதே 5 அகைன் 5 வகுத்தல் பி காணல் 20. சோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வருது, 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வருது 60. சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த 12 எத்தனை டைம் பெருக்கணும், 60 வரும். 5 டைம். சோ அந்த 5 நியூமரேட்டர்ல பெருக்கணும். 5 × 5 25 பிளஸ் இங்க 20 எத்தனை டைம் பெருக்கணும், 60 வருது 3 டைம். சோ அந்த 3 நியூமரேட்டர்ல பெருக்கணும். 3 × 5 15. சோ ஆட் பண்ண என்ன வருது 25 பிளஸ் 15 40 வகுத்தல் 60. சோ அப்படி 20ஆல் கேன்சல் பண்ண என்ன வரும் 2 வகுத்தல் 3 வரும். அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையில இந்த 2 வகுத்தல் 3 பகுதி வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. சோ ஒரு வேலை அதுல இந்த வேல்யூ எப்படி மைனஸ் பண்ணுங்க, 2 வகுத்தல் 3 பகுதி வேலையை மைனஸ் பண்ண என்ன வரும் 1 × 3 3, 3ல 2 போச்சுன்னா 1 வகுத்தல் 3. சோ பேலன்ஸ் வேலை, இந்த வேலை இவ்வளவு வேலை பேலன்ஸ் இருக்கு. இதை சி மட்டும் தனியா செய்யறாரு அப்படிங்கிறாங்க. தனியா செஞ்சா எத்தனை நாள் செய்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சோ சி எத்தனை நாள் வேலை செய்யறாரு 15 நாள். அப்படியே டைரக்டா 1 வகுத்தல் 3 × 15. சோ அப்படியே 15 3ஆல் கேன்சல் பண்ணா 5. சரிங்களா. சோ அப்ப சி மட்டும் தனியா செஞ்சா, அது பேலன்ஸ் இருக்கிற வேலையை தனியா செஞ்சா 5 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.